கொக்கி போடணும், ஒரு காணா போடணும், அதுக்கப்புறம் கால் வாங்கணும். 3 எழுத்து தான் ஏன் சேர்க்கணும்? 3வது எழுத்து எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது யார் கண்டுபிடிச்சது, எப்போ கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க, யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. சரி, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் சரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் வேலை சொல்ல. எப்போ கான்ஸ்டண்ட்டாக எப்போ அவங்க அறிமுகப்படுத்துனது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த வச்சுருக்கீங்கல்ல. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அறிமுகப்படுத்த இருப்பாங்கல்ல, இப்போ அதையும் சொல்லணும் இல்லை. ஆனால் ஏன் மாறி 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 கொண்டு வந்தாங்க. இப்போ கூட பெரியார் மாற்றினாரு, அதையும் கூட தமிழக அரசு மாற்றிக்கிச்சா இல்லையா? ஈஸியாக இருக்குன்னா நம்ம தமிழ் பெரியார் ஒரு பெரிய மனிதர், அவரும் உண்மையிலேயே தமிழுக்காக பாடுபட்டவர். அப்படி பாடுபட்டவருக்காக செஞ்சாங்க அந்த தமிழை எம்ஜிஆர் மாற்றினாரு. மாத்திரப்ப எம்ஜிஆர் ஆபோதிச்சு செஞ்சுட்டாரு. அப்படி மாதிரி தமிழ் அறிஞர்கள், மேதைகள், ரொம்ப தெரிஞ்சவங்க, ஆசிரியர்ஸ், கம்ப்ளீட் எல்லா ஆசிரியர்களும், பத்திரிகையாளர்கள் இப்போ என்ன இவ்வளோ வாழ்க்கணும் பார்த்தாங்கன்னா நிச்சயம் என்ன ஆகிடும், இதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம எதைத்தான் எதிர்பார்த்துருக்கோம். இது 1வது படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,